என்னன்னு சொல்லிட்டு தேவையில்லாம எகிர்னது வந்து வினோத் தான். இந்த மைக் இப்படி நழுவுதுங்கிறது எனக்கே தெரியுது, அவங்களுக்கு தெரியாமையா இருக்கு. அவ்வளோ ஒரு அட்டென்ஷனா இருக்கு அப்படின்னா இவ்வளோ நாள் இருக்கிற அவங்களுக்கு தெரியாதா? நான் இப்போ அந்த பாட்டுக்கு நான் என்ன பண்ணேன்னு நீ பாத்தியா? இவங்க கிட்ட தேவையில்லாம தன்னோட வன்மத்தை வந்து கக்குற மாதிரி தான் இருக்கு. சொல்ல வேண்டியவர் அவர் இல்ல, தாங்கள் இடையில் வருவது. பாருன்னு பாரை பத்தி மட்டும்தான் கண்டென்ட் அதிகமா பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல் டே 80 என்ன நடந்துச்சுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முந்தின நாள் நைட்டு எப்பொழுதும் போல் சாண்ட்ராவும் அமித்தும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பாருக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க சாண்ட்ரா. Don't believe Paru because she talks here. ஆமாம், எனக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அப்படின்னா வரவங்கெல்லாம் வந்து இது பண்ணு அது பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இவ கூட தள்ளிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வேறு யாரு கூடயும் மிங்கிள் ஆக முடியாது. எல்லாம் ஒவ்வொரு ஜோனை க்ரியேட் பண்ணி அங்கே உட்காந்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் வந்து தள்ளி இருங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே ஒன்று சொல்கிறா இங்கே ஒன்று சொல்கிறா அப்படின்னு சொல்லும்பொழுது நாளைக்கு உங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியாவில் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்வதி. அமித் இருக்கார். அப்போ ஏதோ ஒரு கம்யூனிகேஷனில் வந்து அந்த வேலை பார்க்குறதெல்லாம் நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் இங்க சொல்லாத பாரு, நீ பண்ற வேலை பண்ணேன் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நான் மிரர் வழியாக பார்த்தேன், நீங்கள் தான் ஏதோ சொன்னீங்க, நான் ஜஸ்ட் ஃபன்னாக தான் சொன்னேன் சாண்ட்ரா, ஏன் இவ்வளோ சீரியஸ் ஆகுறீங்க அப்படின்னு சாண்ட்ரா வந்து பிரஜன் சொன்னது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இவங்க கிட்ட தேவையில்லாமல் தன்னோட வன்மத்தை வந்து கக்குற மாதிரி தான் இருக்கு. நான் இப்போ அந்த பாட்டுக்கு நான் என்ன பண்ணேன்னு நீ பாத்தியா? டைரக்டாக பார்வதிட்ட பேசினா அவங்களே சொல்ல போகிறாங்க. இன்கேஸ் அவங்களோட பிளேவுக்காக அவங்க வந்து டபுள் கேம் ஆடுறது உண்மைதான், உண்மையான விஷயம்தான். அதை டைரெக்டாக உட்காந்து டீல் பண்ணிவிட்டு ஆமாம் நான் இந்த இடத்துல இப்படி சொன்னன்றது ஒத்துக்க தான் அவங்க செய்ய போகிறாங்க. அப்படி இல்லைன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவையில்லாமல் அமித்தை வந்து சாண்ட்ரா கன்ஃபியூஸ் பண்ணி விடுறது வந்து எந்த வகையிலுமே நல்லாவே இல்லை. இந்த ஷோட மகிமே இதுதான். டக்குன்னு ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவில் வந்து பூரி சுட்டுட்டு இருக்காப்ல அமித். இந்த வினோத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நான் போடுறேன் வேணாம் உங்கள் ஒர்க்கை போய் பாருங்கள் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பூரி இப்படி அழுத்தினா தான் உள்ள மேலே இதுவாகும், அப்படியே போட்டு விட்டுறாரு. கூட உங்களுக்கு போடவே தெரில, நீங்கள் ஒத்துக்குங்க பூரி போட தெரிலன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எகிர்னது வந்து வினோத்து தான். கிச்சன் ஏரியானா அந்த ஒர்க்கை வேறு யாரும் ஷேர் பண்ணக்கூடாது, வேறு யாரும் பார்க்கக்கூடாதுன்றதான் ரூலு. ஸோ கம்ரேன் வந்து மச்சான் நீ தேவையில்லாமல் பேசுகிறடா அப்படின்னு சொல்லும்போது அமித் உன்னை பற்றி எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுத்ததில்ல, உன்னை பற்றி எந்த இடத்துலையும் நான் தவறாக பேசினதில்லை, இப்போ தேவையில்லாமல் நீ வந்து இப்படி கையை வாங்கிட்டு வர்றது நல்லாவே இல்லைன்னு கையை வாங்கினா நீ என்ன சொல்கிற சொன்னேன். அமித் வந்து சரி ஓகே நீ வந்து கரெக்டு தான், நான் தான் தப்பு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சி சமாதானம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அமித்தோட ஃபேமிலி வருது. அமித்தோட ஃபேமிலி ரொம்ப க்யூட்டு தான், அவங்க பொண்ணு ஒய்ஃப் எல்லாம் வந்தாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்த புதுசில் நீ வந்து ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த, நீ வந்து ஒரு தலைவன்னா எல்லாரு கூடயும் நியூட்ரலாக இருக்கணும், எல்லாரு கூடயும் பேசணும், ஒரு தப்புன்னா தட்டி கேட்கணும், நீ அந்த மாதிரியா இருக்க. வந்தப்போ எல்லாரு கூடயும் பேசினேன், இப்போ யார் கூடயும் பேசுறதில்ல அப்படின்னா வந்ததுலேருந்து அமித் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸு ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப காமாக ஒரு பிளே என்னன்றது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. பக்கத்தில் சும்மா ஒருத்தர் உட்காந்துலே இருக்கிறதும் பக்கத்து பிடிக்காதானே. ஸோ இவங்க சொல்கிறாங்க, இவங்க தான் சொன்னாங்க யாருமே பார்வதிட்ட போய் பேசலை, என்னோட ஹஸ்பண்ட் அமித் மட்டும்தான் போய் இப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக பேசினாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொன்ன ஒய்ஃபு இப்போ பார்வதி கூட நீ பேசாத, பார்வதி கூட இருக்கிறதுனால தான் உன்னோட கேமே ஸ்பாயில் ஆகுது, ப்ளஸ் என்னை வந்து எப்போ பார்த்தாலும் பார்வதி கூட இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு அமித் சொல்ல போக ஆமாம் அப்படி தான் தெரியுது அப்படின்னு மட்டும்தான் அவள் அடுத்த கடை போகிறதுக்கு அவள் என்ன ஆனாலும் பண்ணுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு சில பேர்கிட்ட போய் பேசலான்னு சொல்லி உட்காரும் பொழுது அவங்களாம் எழுந்து போயிடுறாங்க, இன்சல்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால தான் நான் பாரு கூட பேசுகிறேன்னு அவர் சொல்கிறது இந்த அம்மா எதுவுமே கேட்கல. இப்போது வெளியிலேருந்து 24/7 இப்போ நம்ம பார்த்தாலுமே அங்கே நடக்கிற கண்டென்ட்டு, அங்கே இருக்கிற ஃபீலு, ஒருத்தவங்க செய்கிற ஆக்ஷனு, இல்லை வேணும்னே ஒருத்தவங்க வந்து க்ரியேட் பண்ணி இல்லை இல்லாத ஒரு விஷயத்த சம் ஆக்ஷன்ஸு வேர்ட்ஸ் தான் அங்கே வந்து ஒருத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்னு கிடையாது. ஆக்ஷன்ஸு பின்னாடி போய் ரூமர் பேசுறது இதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சு அங்கே உள்ள விஷயத்தை வச்சு தான் அவங்க ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே வெளியில் பார்க்குற பின்பம் தான் உண்மைன்னு சொல்லி போய் எல்லாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது வந்து மேஜராக ஒரு சில திங்ஸ் கரெக்டு தான். பட்
அமித் சொல்கிற விஷயத்தையும் இவங்க காது கொடுத்தே கேட்கவே இல்லை. அவங்க வந்து பல பிக் பாஸ் மலையாளத்தில் தமிழ்ல எல்லாம் அப்புறம் என்ன சொன்னாலும் கோர் டாஸ்கில் ஒன்றை வச்சு தான் ப்ளே பண்ணாங்க, நீ அதுக்கு போய் ஆஜரானதோ இல்லை அது உன்னோட கேஸ் எடுத்து அவங்க வந்து நடத்துனதோ நல்லாவே இல்லை, அவங்களோட பிரச்சனையை அவங்க பார்த்துக்குவாங்க. மைக் வந்து இப்போ வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, நானே மைக் வந்து அவ்வளோ ஒரு அட்டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னா இவ்வளோ நாள் இருக்கிற அவங்களுக்கு தெரியாதா? இந்த மைக் இப்படி நழுவுதுங்கிறது எனக்கே தெரியுது, அவங்களுக்கு தெரியாமையா இருக்கு? அவங்க வேணும்னு தான் பண்ணுறாங்க. அப்போ வேணும்னு பண்ணுறாங்கன்னா நீ எதுக்கு அதை திருப்புற மாதிரி போய் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தர, நீ அந்த தப்பு பண்ணிட்டேன்னா அதை இவங்களோட டென்ஷனை குறைக்கிறதுக்கு நீங்கள் எதை பண்ணுன்னு சொல்லி நீ ஏன் உன்னை வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணுற? அந்த வீக்கில் ஒரு தலையாக இருந்தார், அதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா பிக் பாஸ் வந்து கேட்பாங்க, இல்லை வீக்கெண்டில் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்கம்மா, என்னம்மா நீங்கள் பார்க்குறீங்க போய் அதை வேற அட்வைஸ் வேற பண்ணுறீங்க. அப்போது பார்வதி வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சாப்பிடும்பொழுது ஓகே திங்காத போய் கொட்டு அப்படின்னு சொன்னால தட் இஸ் அமித், அந்த அமித் தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உனக்கு இறங்கலைன்னா தூக்கி போடு, முன்ன மாதிரி நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா எனக்கு. ஸோ அது வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% கரெக்டாக இருந்துச்சு, 50% வந்து ரொம்ப ஓவராக இமேஜின் பண்ணி இது கூட பரவாயில்ல இல்லாத ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணி விட்ட மாதிரி தான் இருந்தது. எப்போதுமே ரொம்ப க்ளோஸ் வந்து கம்ருதீன் வினோத் தான், பட் இந்த அம்மா வந்து டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக இருக்குது வெளியில், ஸோ வினோத் கூட ட்ராவல் பண்ணால் இன்னும் சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி வேணும்னே வாலண்டரியாக கோத்து விட்ட மாதிரி தான் இருந்தது. ரஞ்சினி மேடம் வந்து அமித்தை வந்து வினோத்து கூட நான் இருக்க கடைசி வரைக்கும் இருப்பேன். தேங்க்யூ வினோத். உனக்கு கம்ருதீன் வினோத்துக்கோ வினோத் கம்ருதீனுக்கோ அவங்களோட பாண்டிங் வந்து என்டையிலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ வாலண்டரியாக ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சூசகமாக உள்ளே வந்து சேர்த்து விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, வியானா என்னை பற்றி ஏதாவது தப்பாக பேசினாலும் அப்படின்னா, ஆமாம் 2 பேரும் ஆதிரையும் வியானாவும் வந்து அவர் வந்து அந்த கோர்ட் டாஸ்கில் வந்து ஒருதலை பக்கமாக தான் நடந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்கதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவளோட லிட்ரலி அவளோட கேம் அவள் ஆடுறா, கேமுக்காக அவள் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகுவா, ஸோ அவளை வந்து நீ ஃபாலோ பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பாரு வந்து ரஞ்சனி வந்து சொன்னாங்க. மற்றவங்களோட குட் புக்ஸ்க்காக இந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு. வீக்கெண்டில் என்ன பேசணும், வீட்டுக்குள்ளே என்ன பேசணுன்றதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி அரோரா அடின்னு அடிக்கிறா. ஸோ அதெல்லாம் நீ கரெக்டாக வினோத் வந்து ஒரு இடத்துல கூட உன்னை பற்றி தப்பாக பேசவே இல்லை, அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங் நல்லா இருந்ததுன்னு சொல்லி வினோத்திட்டையும் கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணி 2 பேரும் ஜாயின் பண்ணி விட்டது பின்னாடி என்ன மேட்டர்ன்றது நமக்கு தெரியாதா? நீ சண்டை போடுங்க, அதெல்லாம் உரிமை. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து சொல்லும் பொழுது அந்த குழந்தை வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா சீட்டிங் பாருன்னு சொல்லி எல்லாம் விளையாண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கேரக்டர் பற்றி சொல்லும்போது எஸ்பெஷலாக சபரிக்கு வந்து அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டு, இங்கே மட்டும் கிடையாது வெளியிலையும் அப்படி தான், நானும் அவனும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் சபரிக்கு கொடுத்தது வந்து எந்த வகையில் நியாயம்னு தெரியல. வந்த ஒரு ஆள் கூட நீ ஏன்டா பாருட்டு அப்படி நடந்துக்கிட்டேன்னு கேட்கவே இல்லை. ஸோ இவங்களோட பொண்ணும் இவங்களோட தங்கச்சும் இவங்களோட அக்காவும் அந்த இடத்துல இருந்து அவர் வந்து ஃபிசிக்கலாக அப்படி அட்டாக் பண்ணால் அது அந்த சுச்சுவேஷனில் நடந்துச்சுன்னு இவங்கெல்லாம் எப்படி அதை ஆன்சர் பண்ணுவாங்க, எப்படி அதை எடுத்துக்குவாங்க அப்படின்றதே தெரியல. தனக்கு வந்தால் கத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு அட்வைஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. வெளியிலையும் நல்லவனாக இருக்கான், இங்கேயும் நல்லவனாக இருக்கான். அப்போ இவ்வளோ நல்லவனாக இருந்து இந்த கேம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்ன தெரியுங்களா, யாரும் சண்டை போடக்கூடாது, யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் தப்பை சுட்டி காட்டக்கூடாது, இவங்க முக்கியமாக எந்த சத்தமும் இவங்களுக்கு கேட்கவே கூடாது. அப்படியே வரமா கேம் முடிக்கிறோமா, வரோமா, சாப்பிட்றோமா, எல்லாம் ஆளாளுக்கு ஊட்டி விடுறோமா, நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறோமா, பாட்டு பாடுறோமா, என்ஜாய் பண்ணுறோமா, திரும்ப கேம் ஸ்டார்ட் ஆகுதா, இப்படி ரொம்ப ஸ்மூத்தாக தான் எதிர்பார்க்குறாங்களே ஒழிஞ்சு யாரும் ஒரு விஷயத்தை தப்பை சுட்டி காட்டுறதோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப எடுத்து வைக்கிறதோ இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்ன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இதில் மிகப்பெரிய சக்ஸஸ் என்னன்னா வந்த ஃபேமிலி எல்லாருமே அதிகமாக பேசுனது பார்வதியை பற்றி மட்டும்தான். கொடுக்குற சம்பளத்துக்கு நல்லா வேலை செய்கிறோமா அப்படின்னா அவள் மட்டும்தான் ஒழுங்காக வேலை செய்கிறா, நல்லதோ கெட்டதோ தனக்கு தெரிஞ்ச டிஸ்டர்பே பண்ணாலும் பண்ணுறாள்ல, அது கூட இதுங்கெல்லாம் யாரும் பண்ணுறதுக்கு இதே கிடையாது. அப்படி கேவலமாக தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்வதிகிட்ட வந்து ரஞ்சனி சொல்கிறாங்க, நீ வந்து கேமுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவ, அது உன்னை சார்ந்தவங்களுக்கு ஹர்ட் பண்ணுமா என்னன்னு கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது பார்வதி யோசிச்சிட்டே இருக்காங்க. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. சாண்ட்ராட்ட கேட்டாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. ஐ வாஸ் லைக் இட் ஷோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷாட்ட கேட்குறாங்க, நான் என்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, முன்னைக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, நீங்கள் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க, இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சுபிக்ஷா வந்து நான் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த குரூப் பீஸ் அதெல்லாம் முதல்ல நீ உடைச்சி தள்ளு, அதை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வா, குரூப்போட ஒப்பீனியன் தான் உன்னோட ஒப்பீனியன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமித்திட்டே கேட்குறாங்க டேரெக்டாக, என்ன அமித் இப்படி சொன்னாலும், இல்லை நான் மட்டும் என்னோடய கேம் விளையாட போகிறேன், எனக்குமே ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது நிறைய விஷயம் அப்படின்னு. இல்லை அப்படி சொன்னாங்கல்ல, அது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அதுக்கு அமித் இல்லை உன்னை பற்றி எதுவும் சொல்லலை, என்னோட கேமை பற்றி தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லல, அது என்னோட கேம் பத்தி மட்டும் சொன்னேன். இப்போ உங்கள் ஃபேமிலி போனதுக்கு அப்புறமேலு மைக் போடலை, கனி போய் மைக் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் குக் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டை நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அரோரா ஃப்ரீயாக தான் இருக்கா, போய் அவளை பண்ண வை அப்படின்னு சொல்லும்போது அரோராவை கூப்பிட்டு வரும்போது அங்கே தீய சக்திகள்லாம் உட்காந்துருக்கு, என்னை அங்கே கூட்டு போய் மாட்ட விடாதரா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்க போயே ஆகணுமாடா, அங்க தீய சக்திகள் சூழ்ந்திருக்கு. யாரு தீய சக்தி அப்படின்னா இங்கே வந்து அமித், சாண்ட்ரா ப்ளஸ் பாருலாம் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் தீய சக்தி, இவங்க ரொம்ப நல்ல சக்தி. மூதேவி அவளோட முதுகுல ஒட்டிட்டு இவ்வளோ நாள் வந்த, இப்போ வந்து ரொம்ப அப்படியே பாயிண்ட்ஸ்லாம் அடிக்கடிக்கு வைக்கிறேன், புதுசாக எனக்கு வருது அப்படின்னு சொல்லி சீனை போடுற நீ, அடுத்தவங்கள தீய சக்தின்னு சொல்கிறா, நீ என்ன ரொம்ப நல்ல சக்தியா? மானங்கட்ட கேடுகட்ட சக்தி நீ. அடுத்தவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுறது, எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாது. இவங்க வந்து நல்லா பண்ணுறாங்க, கேம் பயங்கர பவர்ஃபுல்லாக ஓடுதுன்னு சொல்லி வீக்கெண்டில் பெரிய மாலை வேற சூட்டுவாங்க இவங்களுக்கு. ஒருத்தவங்களை எப்படி பேசணும், தீய சக்தின்ற என்ன அர்த்தம்னு கூட இதுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அப்போ வரும்பொழுது சாரி அப்படின்னு சொல்லி கேட்கணும் மயக்க மாட்டாததுக்கு. அப்போ வந்து பாரு, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் கொடுத்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு சாஃப்ட் கார்னர் உங்களோட இன்னொரு பக்கத்தை காட்டுறீங்க. அதுவே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கள வந்து சுத்தமாக ஓரம் கட்டிட்டு அவங்கள வந்து ரொம்ப ட்ரஸ்டே பண்ணாமல் அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சைடு நீங்க காட்டுறீங்க, ஸோ தட் பேலன்ஸ் இஸ் டூ பவர்ஃபுல். அப்புறம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீ சொல்கிறல்லம்மா, இதுக்காக தான்மா நீ டாப் 5ல் வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. இல்லை நீங்கள் அப்போ என்னை நாமினேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, அது எப்படி நான் பண்ணாமல் இருப்பேன், அதை கடந்து நீ வேணா ஜெயிச்சு வந்து பாரு அப்படின்னு சொல்லும்போது அது நான் பண்ணுவேன், அது உங்களுக்கே தெரியும். அம்ருதீன் இவளும் இதே தான் சொல்கிறா, என்னன்னா எங்கள் 2 பேருக்கும் நல்ல பாண்டிங் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் நீ தான் வந்து அதை கெடுக்கிற அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா டே நீ இந்த வேலைலாம் இடையில பார்க்காத, போய் சேருப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திவ்யாவோட ஃபேமிலி வராங்க. திவ்யாவோட ஃபேமிலி பேஸ்ட் ஆன் அந்த அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, ஏதாவது ஓப்பனாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, எதாக இருந்தாலும் மனசில் வஞ்சன்ஸ்லாம் இல்லாமல் பேசுவாங்க, எதுவாக இருந்தாலும் இயற்கையோடு இயந்த வாழ்க்கைன்ற மாதிரி தான் அவங்களோட லைஃப் இருக்கும். ஸோ எதுவும் காமாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கலக்கலன்னு இருப்பாங்க. அப்படி தான் இருந்துச்சு. அவங்க அம்மா, தம்பி ப்ளஸ் அப்பா எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து அவங்களுக்குரிய டாஸ்கெல்லாம் போய் விளையாண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நீ வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாத, நீ ரொம்ப நல்லா விளையாடுற, ஸ்ட்ராங்காக விளையாடுற, ஜெயிச்சு நீ வெளியே வெற்றியோட வரணும். ஆனால் ஒருத்தவங்க கிட்ட வந்து எதாவது பேச வரும்பொழுது கொஞ்சம் அப்பா பேசினா எப்படி நிறுத்தி கேட்பியோ அந்த மாதிரி கேளு அப்படின்னு சொல்லும்போது பேசுறதெல்லாம் கேட்கலாம். பட் அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாம் அப்படிங்கும்போது, ஏன் உங்கள் பொண்ணு இப்படி பண்ணுச்சே அதெல்லாம் வந்து கரெக்டாக, அதெல்லாம் வந்து ஏன் அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் நீ பண்ணுற, அது மற்றவங்களை ட்ரிகர் பண்ணாதா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதெல்லாம் எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ மற்றவங்கள பேசுனாங்கன்னா பேச விட்டுட்டு அப்புறமேல் பேசுவோம், உன்னோட சவுண்டு வந்து ரொம்ப கம்மி பண்ணு அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து உன்னோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணி இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணி தான் கேம் விளையாடுவாங்க, அதுதான் இந்த கேமே, அதுக்கு தான் தாண்டி நீ வரணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். சாண்ட்ராட்ட ரொம்ப நீ நெருங்காத, கொஞ்சம் தள்ளியே இரு, யாரை சொல்லுது, உன்னோட கேமை நீ ப்ளே பண்ண அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் வந்து சண்டை போடு, பேசு, கத்து, என்ன வேணாலும் பண்ண, ஆனால் எல்லாமே அளவோடு பண்ணு அப்படின்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்பொழுது கம்ருதீனை பற்றி கேள்வி கேட்கும்பொழுது, இல்லை இந்த வாரம் தான் தலைக்கு எதுவும் வேலை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி பாரு சொல்லும்போது, பாருன்னா அவர்கிட்ட கேட்டேன், அவர் பதில் சொல்லட்டும் சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாஞ்சதும் அவங்க வீட்டில் அவங்க அப்பாவும் சொன்னாங்க, தலை பாரு கேட்டா, பாரு இதானம்மா உனக்கு வேலை அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்துல அப்படியே எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிட்டு திரும்ப போய் ஆமாண்டா நீ கரெக்டு தாண்டான்னு சொல்லி பின்னாடி போய் பேசுறது, திரும்பவும் அந்த சண்டையை பெருசாகிறது, இல்லாத பிரச்சனையை உருவாக்குறது, இந்த வேலையெல்லாம் பாரு பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொன்னாங்க, செம்மையே இரிட்டேட் ஆகும், அடிக்கலாம் மாதிரிலாம் ஆத்திரம் வரும் அப்புறமேல, ஆனால் முக்கால்வாசி டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லைன்னா மசாலா கிழமை மாதிரி அதெல்லாம் இல்லைன்னா நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்வதி கூட சேர்ந்து இவங்கெல்லாம் பிராண்ட் ஆகிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் பொண்ணை பற்றி விக்ரம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ஒரு 2 அந்த டாஸ்க் விளையாண்டா இந்த டாஸ்க் விளையாண்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாருக்கிட்டே குறிச்சு வந்து, அதாவது யார் ஒருத்தவங்க பிராண்டாக அந்த இடத்துல இருக்காங்களோ அவங்க கூட போய் சேர்ந்தால் தான் நம்மளும் ஹவுஸில் உள்ள எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதை இவங்களோட பேரண்ட்டை சேர்ந்து ஃபாலோ பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சுற்றி பாரு 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 பாருன்னு பாரை பற்றி மட்டும்தான் கண்டென்ட் அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. சொல்ல வேண்டியவர் அவருள்ள தாங்கள் இடையில் வருவது
நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திவ்யா அம்மா சொன்னது. லாஸ்ட்டாக ஒரு திவ்யாவோட பிரதர் வந்து நீ வந்து வீக்கெண்டில் அவங்கள்ட்ட ஸ்ட்ராங்காக ஆன்சர் பண்ண, அவங்க பேசினா பொறுமையாக கேளு, ஒரு சில இந்த விஷயங்கள்லாம் நீ கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். சேது சார் சொல்லும்பொழுது அதை வந்து கேட்டுக்கோ. இன்னொரு விஷயம் உன்னோட சைடில் உள்ளதை நீ வந்து திரும்ப திரும்ப வந்து பேசிக்கிட்டே இருக்காத. சைலண்டாக இல்லைடா ஃபஸ்ட்டு 2 வீக்லாம் நான் பேசவே இல்லை, அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேச வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. அவங்களோட டைம் முடிஞ்சிருச்சு, வெளில கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்வதிட்டு வந்து ஹவுஸ் மேட்ச் எல்லாரையும் எங்களோட ஃபேமிலி பேசினது எதாவது ஹர்ட் ஆகிருந்தால் மன்னிச்சிருங்கன்னு திவ்யா கேட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்வதி வந்து ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சிரு அப்படின்னு. இல்லை ஸ்டார்டிங்கில் ஹர்ட் ஆச்சு, சரி ஓகே ஃபேமிலி தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஹர்ட் ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தான் எங்க பாக்கிட்டப்பா. அப்புறம் வந்து இல்லை நிறைய விஷயம் நான் யோசிக்கிறேன், ஓகே பரவாயில்ல எவ்ரி திங் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து திறந்து, அதாவது பால் வச்சது, சமைச்சது, சுகர் ஓப்பனில் இருக்குது, அது என்ன சால்ட்டு ஓப்பனில் இருக்குது, இதெல்லாம் அப்படி அப்படியே போட்டு போயிட்டாரு. இதெல்லாம் எனக்கு கேட்குறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க. போடல உப்பு முடி வைக்கல, சர்க்கரையை முடி வைக்கல. அனி வந்து நான் நேற்றுக்கே முடிவு பண்ணிட்டேன், அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லி. கிச்சன் டீமில் 4 பேர். சாண்ட்ரா இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால சாண்ட்ரா விட்டுட்டு இப்போ அமித் பக்கம் சாயிறாங்க. அமித் தான் எல்லாம் பண்ணிட்டார், அங்கே போட்டார் இங்கே போட்டார், அது கிடக்கு இது கிடக்கு அப்படின்னா ஏன் சாண்ட்ராவும் தானே அதில் இன்சார்ஜ், நீங்கள் 2 பேரும் சொல்கிறீங்களே, அவங்களும் சேர்த்து தானே சொல்லணும். அப்போ இதில் என்னதான் இதில் இவங்களோட வெஞ்சன்ஸு என்னதான்னு தெரியல. அமித்னு அமித்தை மட்டுமே டார்கெட் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா அவங்க பாரு கூட போய் உட்காந்துருக்கிறதுனால டார்கெட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் சிம்பிள் ஈஸி. இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ப்ளஸ் இப்போ பெட்ரூமில் வந்து பேசுகிறாங்க, அரோராவும் திவ்யாவும் பேசுகிறாங்க. அப்போ வந்து இந்த வாரம் தான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க திவ்யா. ஆமாம், பட் என்னோட எனர்ஜி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரோரா வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டில் உள்ள எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது திவ்யா ஆமாம் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க சாண்ட்ராட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. இல்லை சொல்லலை, நான் தான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சாண்ட்ராட்டை மட்டும் கிடையாது, உன்னை தவிர உள்ள 10 பேர்ட்டையும் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், உன்னை எப்போ வேணாலும் காலை வாரி விடுவாங்க, என்ன வேணாலும் கேம்க்காக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக தொத்திட்டு வந்து அரோரா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது தான், அதான்டா கொண்டு வந்து இவ்வளோ நாள் கொண்டு வந்தா எல்லாருமே வந்து ஷைன் ஆகிடுவாங்க, அது இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி ஷோவில் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஸோ இடையில அங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட், அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவுமே பார்வதியை பற்றினது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ பார்வதின்ற பிராண்ட் வந்து நல்லது கெட்டது அழுக துக்கம் அங்கே இங்கே மூளை முடுக்கு வீட்டில் ஷோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த டீம் இருக்குது பாருங்கள், பிக் பாஸ் டீமு. நீங்கள் திவாகரை தூக்கின உடனே பார்வதியை தூக்கியிருந்தா உங்கள் ஷோ எப்படி போயிருந்துருக்குன்னு தெரியும். இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு அது இது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களையும் ஒரு கன்ஃபியூஷனில் கொண்டு வந்து எதுக்கு இந்த வேலைலாம் தெரியல. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். டீம் ரொம்ப அருமையாக சிறப்பாக செய்கிறீங்க. இன்னும் வந்து பார்வதியோட அம்மாவையும் கமருதனோட சிஸ்டரையும் ஒன்றா விடுங்க, அவங்க பேசி என்கரேஜ்மெண்ட்டெல்லாம் முடிச்சு விட்டுட்டோம். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக டிஆர்பியை ஏற்றிக்கலாம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. யாரையா நீங்களா? தேங்க்யூ ஸோ மச் காய். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.